அன்பான சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம். கைஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா இருக்கணும்னு வேண்டி எங்கள் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிற நண்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு நீங்கள் நல்லா இருக்கணும்னு. ஃபஸ்ட்டு விநாயகர்கள் கோயிலில் தான் இருக்கிற வேம்பு அரசர் விநாயகர் கோயில், வேம்பரசு விநாயகர். திருத்த முதல்ல ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தீபம் போட்டு சுற்றி வந்து உபகரணம் போட்டுட்டு அப்புறம் கோமாடி சிவன் கோயிலுக்குள்ளே போகணும். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் கைஸ், சிவன் கோயில் கேட் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறேன். ஓம் நமச்சிவாய். தீபம் ஏற்றி வச்சு 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் முன்னாடி இருப்பார். அவர் வணங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுவேன் கோயிலுக்குள்ளே வந்ததுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பூ வாங்க ஒவ்வொரு நாள் பூ வாங்க முடியாது. பூ வாங்க முடியாத நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த வில்வ இலையை பறித்து தான் கொண்டு போய் சாமிக்கு வைப்பேன். முதல் பார்த்தீங்கன்னா வில்வ இலையை ஃபஸ்ட் எடுத்தோடனே நந்தி பகவானுக்கு வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அப்புறமேடி பார்த்தீங்கன்னா கோவில் நேர் எதிர் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருப்பார். அவர் நல்லா வணங்கிட்டு அப்புறமேடி கோவிலை சுற்றி வந்து சாமி கும்பிட போகிறோம். வாங்க போகலாம். கோவில் நல்லா பார்த்துங்க கைஸ். பூச்செடி வச்சுக்கிறாங்க. ரைட் சைடில் உள்வரம் பார்க்க நல்லா இருக்குது. கோயில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கட்டிக்கிறாங்க. வாங்க போகலாம், சுற்றி கும்பிடலாம். இங்கே ஒரு நந்தி பகவான் இது இங்கே எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரில் வெளியே இருக்கும். அங்கே திரிபுர சுந்தரி அம்மா அவங்க பாருங்க. திரிபுர சுந்தரி அப்படியே வந்தீங்கன்னா ஸ்ரீ நர்த்தன விநாயகர், இவரை கும்பிட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருப்பார். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, இவரையும் வணங்கிட்டு குரு வில்வெளியை வச்சுருவோம். வச்சு வணங்கிட்டு மறுபடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். விநாயகர் வாகனம் ஸ்ரீ விநாயகர். அவருக்கு ஒரு வில்வ இலை வச்சுட்டு வணங்கிட்டு சுற்றி வருவோம். அப்படியே பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பூச்செடி வச்சுக்கிறாங்க. இன்னும் வரவில்லை. லிங்கத்தோர் கைஸ், கோபுரம் கோயில் கோபுரம் லிங்கோத்பவர். இவருக்கு ஒரு வில்வ இலை வச்சுட்டு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வந்து கும்பிடுவோம். கோயில் வாய் மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலை பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் ஒருத்தர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் அலங்காரத்தோடு இருக்கிறாரு. இருக்கும் ஒரு வேலை
வச்சுட்டு வணங்கிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அப்படியே சுற்றி வருவேன். துர்க்கை அம்மன், ஸ்ரீ துர்க்கை அம்மன் உங்களுக்கும் வணங்கிட்டு ஸ்ரீ பிரம்மா அவர்களை வணங்கிட்டு அப்படியே அவர் நேரத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் இருப்பார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கை தட்டாதீங்க. கோயில் கோபுரம் இங்கே கையெடுத்து கும்பிட்டு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திரிபுர அம்மன் கோயில் கோபுரம். இப்படி வந்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. 9 நவகிரகங்கள் உங்களுக்கு நவகிரகங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சனீஸ்வரர் இருப்பார். அவரை வணங்கிட்டு நவகிரகங்கள் 9 நவகிரகங்கள் அவங்களை 9 முறை சுற்றி வந்துட்டு வணங்கிட்டு அப்படியே சுற்றி வருவோம். பார்த்தீங்கன்னா கோயில் ஈசானி மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க கைஸ். கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போவுமே புறாக்கள் அங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா புறா தெரியுதுங்களா, பொண்ணு நிறைய இருக்கும். அவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. இதுக்கு 2 பேர் உள்ள. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பைரவர் இருப்பார் ஈசானி மூலையில். அவரையும் நல்லா வணங்கிட்டு அவருக்கு ஒரு வேலையை வச்சுட்டு ஈசானி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அவரையும் வணங்கிட்டு கோயில் முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் கைஸ் இப்படி தான் இருக்கும். வெளியெல்லாம் கும்பிட்டு வெளியே இருக்கிற எல்லா சாமிக்கு வேலையை வச்சுட்டு இலை பறிச்சது பத்தலை கைஸ், அதனால மறுபடியும் பறிக்க போகிறேன். பறிச்சுட்டு மறுபடியும் உள்ளே போய் சாமிக்கு வைக்க போகிறோம். வாங்க போகலாம். முன்னாடி வாசப்படி முன்னாடி ஒரு வேலையை வச்சுட்டு உள்ளே போவோம். துணையாவது நமச்சிவாயவே. முன்னாடி ஒரு நந்தி பகவான் இருப்பார். அவருக்கு ஒரு வேலையை வச்சுட்டு அதை வணங்கிட்டு கோயில் கருவறைக்குள்ளே நாம் போக முடியாது, அதனால் வெளியே நின்று சாமி நல்லா கும்பிட்டு அங்கே உள்ள ஒரு வாசப்படி இருக்கும். அந்த வாசப்படியில் ஒரு இலையை வச்சுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார். ஸ்ரீ விநாயகர் அவருக்கு ஒரு இலையை வச்சுட்டு வணங்கிட்டு அவருடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகப்பெருமான் இருப்பார். அவருக்கு ஒரு இலையை வச்சுருவோம். வச்சு வணங்கிட்டு கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பூ கீழே விழுது காசு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அவங்க திருப்பூர் சுந்தரி அம்மா. அவங்க எப்போவுமே கோயில் கருவறைக்குள்ளே நாம் போக மாட்டோம், அதனால் வெளியே வாசப்படியிலேயே வச்சு வணங்கிட்டு
கோயில் மணியை 3 டைம் அடிச்சிருவோம். கோயில் ஐயர் இல்லை கைஸ், அதனால் திருநீர் எடுத்து நாம நெத்தி நிறைய பூசிடுவோம். ஓம் நமச்சிவாய். கைஸ் நல்லா பார்த்துங்க. நம்மள தெரியல, இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓம் நமச்சிவாய். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி நல்லா வணங்கிட்டு கோவில் வேலை சிற்பங்கள் நடராஜர் பெருமாள் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும் இங்கே கோயிலில். அப்படி தெளிவாக தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், அதனால மறுபடியும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ முருக பெருமான், திரிபுர சுந்தரி அம்மன் அவங்க. ஓம் சக்தி. அம்மன் பார்த்தா கூட எனக்கு நமச்சிவாயன்னு சொல்லதான் வருது. உடனே ஓம் சக்தின்னு சொல்ல வர மாட்டேங்குது கைஸ். கோயில் மணியை மறுபடியும் அடிச்சுட்டு சோழீஸ்வரர் முன்னாடி என்ட்ரன்ஸ் வாசப்படி. அப்படியே வந்தீங்கன்னா கோவில் காம்பவுண்டுக்குள்ள ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும். ஸ்ரீ கருடாழ்வார் உங்களை வணங்கிட்டு தீபம் போகக்கூடிய இடம் கைஸ். இங்கே ஆஞ்சநேயர் இருப்பார். ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அவரு வணங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்ரீ விநாயகர் ராகு வச்ச விநாயகர் இருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா இருக்கிறாங்க. கோவில் பூட்டி இருக்கு கைஸ். சரி வாங்க சுற்றி வந்து கும்பிடுவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இது பெருமாள் கோயில், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறதா மனசு வருது. பார்த்தீங்கன்னா எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சாமியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமச்சிவாயான்னு சொல்கிறத முத எனக்கு வாய் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோயில் விட்டு சாமி விட்டு வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு எந்த செட்டு போட்டிருக்க கோயில் என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் கைஸ். பார்க்க நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க செட்டு. கோயில் சிம்பிளான கோயில்னா நல்லா செட்டு நல்லா பெருசாக போட்டால் நல்லா பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய வடிவமைப்பில் கொண்டாந்து இருக்கிறாங்க. வாங்க உள்ள போகலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்ரீ பகவதி அம்மன் இருப்பாங்க. முன்னாடி ஊஞ்சல் தொட்டு கும்பிட்டு அப்படியே அவங்கள வணங்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ஓம் நமச்சிவாயன்னு தான் சொல்ல வருது. ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்ல வரல. இருந்தாலும் மறுபடியும் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 7 கன்னிமார்கள் சாமி அவங்க இருப்பாங்க. அப்படியே கோயில் சுற்றி வருவோம். சின்ன கோபுரம் தான் கைஸ். அப்படியே ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் நல்லா வச்சுக்க அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே கும்பிட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா
சிவன் கோயில் கோபுரம் பாருங்க கைஸ். காம்பவுண்ட் வால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கிருந்து அப்படியே சுற்றி வந்து பார்த்தோம்னா சிங்க வாகனம் இருந்தாலே ஸ்ரீ மாரியம்மன் தான். ஊஞ்சல் தொட்டு சாமி கும்பிட்டு வணங்கிட்டு பாருங்க சிங்க வாகனம் அவங்களை வணங்கிட்டோம். ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சின்ன விநாயகர், இந்த பக்கம் அம்மன். ஓம் சக்தி. வாசல் தொட்டு கும்பிடுவோம் கைஸ். உள்ள எப்பவுமே கருவறைக்குள்ளே நம்ம போக மாட்டோம். அப்படியே வெளியே நின்று கும்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலையில் ஸ்ரீ கருப்பண்ணன் சாமி இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஸ்ரீ கருப்பண்ணன் சுவாமி. வணங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன், ஸ்ரீ மாரியம்மன் கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருப்போம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். கொஞ்ச நேரம் இங்கே அமர்ந்துக்கிட்டு செல்லலாம். அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா முழுக்க எனக்காக இல்லை கைஸ், முழுக்க உங்களுக்காக மட்டுமே. இன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாது எனக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்காக மட்டுமே. நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தேன் கைஸ். அதான் 3 கோயிலும் கும்பிட்டு வெளியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா கோயில் ஆல்ஸ் முன்னாடி பார்க்க சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணணும் கைஸ். நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு யார் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நீங்கள் எனக்கு என்னுடைய முதல் சப்ஸ்கிரைபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களை நான் பார்க்கணும், கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காக மட்டுமே வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ போட்டுட்ருக்குறேன். வெளியே காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காம்பவுண்டு கைஸ். காம்பவுண்ட் நல்லா பெருசாகவே கட்டியிருக்காங்க, பழைய காலத்து செவரு. கிழக்கு இருந்து மேற்கு சைடில் பார்த்தீங்கன்னா கோவில், ரைட் சைடு சிவன் கோயில், லெஃப்ட் சைடு பெருமாள் கோயில். 2 கோயிலுமே காம்பவுண்ட் சுவர் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் கொஞ்சோண்டு கேப் விட்டு ஒரு இன்ச்சு கேப், கண்டிப்பாக ஒரு இன்ச்சு கேப் இருக்குது கைஸ். ஒட்டி இல்லாமல் கட்டிக்கிறாங்க. சூப்பராக ஏதோ கோயில் வாஸ்து சாஸ்திரம் போல. பெருமாள் கோயில் என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ் கைஸ். கோயில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கருடாழ்வார். அங்கே சிவன் கோயில் கார்னர் பார்த்தீங்கன்னா நந்தி வச்சுருந்தாங்க, இங்கே கருடாழ்வார் வச்சுக்கிறாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கைஸ். பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டேன் நண்பர்களே. மணி 9 ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க.
அந்த முதல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டி நீங்கள் மட்டும் இல்லை, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களும் நல்லா இருக்கணும்னு எங்கள் சாமி கும்பிட வந்திருக்கிற நண்பர்களே ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காகவும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்காகவும் நல்லா இருக்கணும்னு வேண்டி சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். தீபாவளி பெருமான் கழிச்சிட்டு நீ அப்பா ஆண்டவா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காக வேண்டி உங்கள்கிட்ட வந்திருக்கிற இறைவா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லா இருக்கணும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இனிமேல் பண்ண போகிறவங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும் சாமி. எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருக்காங்க. எல்லாரையும் நல்லா இருக்கணும். அதுக்காக உங்கள்கிட்ட வேண்டி நான் வந்திருக்கிறேன் சாமி. எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க சாமி. எல்லாருக்கும் உன்னுடைய அருள் கிடைச்சி எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருக்குமே துணை இருக்கணும் சாமி. ஆண்டவா. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். மற்றுடையாவது நமச்சிவாயவே. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டோர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய்.